ஒரு அஞ்ஞானம் எப்படி இவ்வளவு காலம் இருந்திருக்கு என்பதை நினைத்து அழுகின்றாராம். இந்த தரிசனம் கிடைக்காதான் எத்தனை பக்தர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாவி, இந்த அல்பனுக்கு இப்படி ஒரு தரிசனமா? விஸ்வரூபத்தை காண்பிக்கிறியே, இது அப்பவே காண்பிச்சிருக்க கூடாதா? என்னுடைய அஞ்ஞானத்தை நீ விலக்கிருக்க கூடாதா? சுஞானம் பிறந்திருக்குமே, இவ்வளவு தவறுகள் செய்திருக்க மாட்டேனே, இப்படி பண்ணிட்டியே முருகா என்று கதறுகின்றானாம் சூரன். முருகன் கேட்டா, சரி அப்ப சரணடைகிறியா, தேவர்களை விடுவிக்கிறையா என்று கேட்டப்ப, அது எப்படி முடியும்? அது முடியாது. கந்தபுராணத்தில் வரும் வார்த்தை, தடுத்தது மானம் ஒன்றே. தடுத்தது மானம் ஒன்றே. சூரன் சரணடைந்தான் இருக்கணுமா? கிடையாது. சூரன் வீர மரணம். முருகனால் வதம் செய்யப்பட்டான். முருகனால் வதம் செய்யப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டான்கிற பேரு தானே. அதை விடுத்து சூரன் சரணடைந்தான் என்று சொன்னால் அது அவ்வளவு சரியாக இல்லை. அதனால் முருகா, என்னை ஆட்கொள்வாயாக, என்னை வதம் செய்து ஆட்கொள்வாயாக என்று சூரபத்மன் இறுதியாக ஒரு ரூபத்தை எடுத்தார். அந்த ரூபம் எதுனா தலைகீழ் மாமரம். தலைகீழ் மாமரமாக ஒரு ரூபத்தை எடுத்துட்டார். அதாவது வேர் மேலே இருக்கின்றது, இவர் தலைகீழே இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மாமரத்தில் சக்தியான பார்வதி வேல் முருகப்பெருமானுக்கு கொடுக்கிறார். இந்த வேல் வழங்குதல் கூட ரொம்ப சிறப்பு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கல்ல. சூரசம்ஹாரம் திருச்செந்தூர்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னா 5ஆம் நாள் சிக்கல்ல ரொம்ப விசேஷம். ஏன்னா சிக்கல் சிங்கார வேலனுக்கு அந்த வேல் வாங்கின உடனேவே செப்பு திருமேனி, ஆனா அதுல அப்படி வேர்த்து விடும். இன்னும் சொல்ல போனா அந்த திருமேனி மட்டும் அல்ல, அந்த திருமேனியை கொண்டு போய் அவர்கள் எங்கு வைக்கின்றார்களோ அந்த இடம் முழுக்க அப்படியே ஈரம் விட்டு வரும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.